எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எல்லா சகோதர சகோதரிகளோடும் கர்த்தருடைய பெரிதான கிருபை விளங்கட்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சென்று போன நாட்களெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு துணை செய்து எங்களை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். வரக்கூடிய காலங்களிலும் அப்படியே உம்முடைய பெரிதான கிருபையை நீர் எங்களுக்கு விளங்க பண்ண போகிறீர். அதற்காய் மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை. இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை வழிநடத்தப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35, 36 இரண்டு வசனங்களையும் நான் வாசிக்க கேட்போம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணீர் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனம் ஆண்டவராகிய இயேசு பேசின வார்த்தை. ஒரு முறை சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது கர்த்தர் பல அடையாளங்களை சொன்னார். அதில் முதலாவது, ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்றார். ஏன்னா கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு தங்களையே இயேசு என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பல இடங்களிலே பல மகா பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் உண்டாகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களிலே அடையாளங்கள் உண்டாகும். பூமியின் மேல் குடியிருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரத்தின் அலைகள் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆகவே பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம் என்று பல அடையாளங்களை சொன்னார். ஆகவே இந்த பயங்கரமான அடையாளங்கள் எவ்வளவோ நடந்துருச்சு, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் சில நடக்க இருக்கிறது. இவைகளெல்லாம் பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்று கர்த்தர் சொன்னார். பூமியிலே குடியிருக்கிற எல்லார் மீதும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகவே இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும். இரண்டாவது, வெளிப்படக்கூடிய கர்த்தருக்கு முன்னாடி நான் போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாய், நம்ம தகுதி படைத்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தீமைகளுக்கெல்லாம், இந்த தீங்குகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் இப்போ நம்ம காலத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எத்தனையோ மக்கள் மாண்டு போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்திருக்கிறார். இன்னும்
பல தீமைகள் வர இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தப்ப வேண்டுமாம். இவைகளுக்கு தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். ஜெபம் ஒன்று தான் வழி. ஜெபந்தான் வழி. இந்த தீமைகளுக்கு தப்புறதுக்கும், கொள்ளை நோய்களுக்கு தப்புறதுக்கும், பஞ்சத்துக்கு தப்புறதுக்கும், இப்படிப்பட்டதான தீமைகளுக்கும் மரணக்கட்டுகளுக்கும் நாம் தப்பி நாம் வாழறதுக்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்கிறதுக்கும் நம்ம தகுதி படைச்சிருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த ஒரு காரியத்தை செய்யணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்படியானால் ஜெபம் எத்தனை முக்கியமானது. ஆம், கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த கொள்ளை நோய்களுக்கு எங்களை தப்புவித்து காத்தரலும். காலத்துக்கு முன்னே நாம் ஏன் போகணும்? நமக்குன்னு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். காலத்துக்கு முன்னே நம்ம சாகணும்னு அவசியம் இல்லை. ஆகவே இந்த தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்க பாத்திரவான்களாய் நம்ம தகுதியாகணும், எண்ணப்படணும். அதற்கு ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதை சொன்ன கர்த்தர் பிதாவிடத்தில் நம்மளுக்காக வேண்டுதல் செய்தார். அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பிதாவே, இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். இவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. இவர்களை இந்த உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நமக்கு தீமை அணுகாம, சொல்லப்பட்டு இருக்கிற தீமைகள் மேற்கொள்ளாம இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவின் பிதாவை நோக்கி ஜெபித்தார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். நான் இவர்களோடு இந்த பூமியில் இருக்கும்போது அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்து கொண்டேன். இப்பொழுது நான் உங்ககிட்ட வரேன். இவங்க இங்கே பூமியில் இருக்கிறாங்க. இவர்களையும் சீக்கிரமா இந்த பூமியை விட்டு, உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நான் கேட்கல. தீமையினின்று இவர்களை காத்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த ஒரு ஜெபம். பிதாவே, இவர்களை காத்து கொள்ளும், தீமை மேற்கொள்ளாதபடி, தீமை அணுகாதபடி இவர்களை காத்து கொள்ளும் என்று பிதாவை நோக்கி ஜெபித்தார். அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் பிதா கிட்ட நம்மளுக்காக ஜெபிக்கிறார், தீமை அணுகக்கூடாது என்று. நம்மையும் ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்களும் ஜெபிக்கணும். அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார், அப்படியே நாமும் ஜெபிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்கு உட்பட மாட்டீங்களேன்னு சொன்னார். நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க ஜெபிங்க. அப்போ வாழ்க்கையில் சோதனைகளை மேற்கொள்ளலாம், சோதனை வராது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராய் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபிங்க. 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ சோதனைக்கு உட்பட மாட்டீங்களே, சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. நம்மையும் அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அவரும் நமக்காக பிதாவிடத்தில் ஜெபித்தார். அப்படியானால் ஜெபம் என்பது எத்தனை ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்பொழுது இருக்கிற தீமைகளுக்கு நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு அதுதான் வழி. கர்த்தர் வெளிப்படும் போது அவர்கிட்ட போய் அவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறதுக்கும்
ஜெபம். இந்த ஜெபந்தான் இந்த 2 காரியத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. ஆகவே ஜெபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதுவார். ஜெபத்தை குறித்து ரோமர் சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுவார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12 ஜெபத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். தீமைகளுக்கு தப்புறதுக்கு, கொள்ளை நோய்க்கு தப்புறதுக்கு, பஞ்சத்துக்கு தப்புறதுக்கு, நமக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கெல்லாம் துன்பங்களுக்கெல்லாம் தப்பித்து கொள்ளுவதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தரிடத்தில் நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தீமைகள் அணுகாதபடி எங்களை காத்தருளும் என்று ஸ்தோத்திரங்களோடு கூட கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நம்முடைய இந்திய தேசத்திலே கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுவார். இந்த கொரோனா வைரஸை அழிக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அவர் தான் இந்த கொரோனா வைரஸை, இந்த கொள்ளை நோயை முற்றிலும் அழிக்க முடியும். வேற எவ்விதத்திலும் இது அழியாது என்று சொன்னார். உண்மைத்தான், அவரால் மாத்திரத்தான் முடியும். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு, அழிப்பதற்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, தடுப்பு ஊசிகள் கண்டுபிடிச்சாச்சு என்றெல்லாம் சொல்லுறாங்க. ஜனங்களும் மருந்து எடுக்கிறாங்க, வேக்சின் போடுறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதன் விளைவு என்ன? புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஊசினால பூஞ்சை நோய் அப்படின்னு இன்னொன்று புதுசாக முளைச்சிருச்சு. அது வெள்ளை பூஞ்சை, கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, இன்னும் சிகப்பும் பச்சையும் வர இருக்குது. இப்படி புதிய நோய்கள் உருவாகி அதனால மனுஷன் சாகுறாங்க. அப்போ இப்படி இருக்கிறதுனால மருந்துனால இல்லை வேக்சினால என்ன பிரயோஜனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான், இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இவைகளை எல்லாம் குணப்படுத்த முடியும். முற்றிலும் ஜனங்கள் விடுதலை பெற முடியும். காலத்துக்கு முன்னே நம்ம ஏன் சாகணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம், கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், கர்த்தரை விசுவாசிப்போம். ஜெபத்தில் உறுதியாக நம்ம தரித்திருக்கலாம். ஏன்னா இவைகளுக்கு தப்புவதற்கு அது ஒன்று தான் மார்க்கம். தேவன் நமக்கு அது ஒரு போக்கை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு போக்கை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த தப்பித்துக்கொள்ள நமக்கு ஒரு போக்கு என்றால் அது ஜெபந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையிலே நம்ம தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். அதை தாங்கிறதுக்கு பலனும் கொடுப்பாரு, தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு போக்கையும் நமக்கு உண்டாக்குவார். அந்த போக்கு என்ன? அதுதான் ஜெபம். நம்ம கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தீமைகள், தீங்குகள், இந்த பொல்லாங்குகள், இந்த சோதனைகளுக்கு நம்ம விலக்கி காக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே ஜெபம் தப்பித்துக் கொள்ளுவதற்கு போக்கு, இந்த கொள்ளை நோய்களுக்கு தப்பித்துக் கொள்ள போக்கு. இப்போ 3வது அலை, 4வது அலை வரப்போகுதுன்றாங்க. முதல் அலையில் எவ்வளவோ மக்கள் அழிந்து போயிட்டாங்க. 2வது அலை அதை விட கொஞ்சம் ரொம்ப கொடூரமாக தான் இருந்தது.
மூன்றாவது அலை இன்னும் கொடூரமாக பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லறாங்க. இப்படி இந்த நோயின் கொடூரம் அதிகரித்து கொண்டு தான் போகுது. அப்படியானால் இன்றைக்கு நாம் தப்பித்து கொள்வதற்கு வழி என்ன? மருந்தும் ஊசியும் போதுமா? அது புது புது நோய்களை உண்டு பண்ணக்கூடியது. ஜெபம் ஒன்றே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார், நமக்கு சுகம் கொடுக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். ஜெபம் முக்கியம். ஆகவே நம்ம கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்யணும். கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கவலைப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை நம்மால் குறைக்கவும் முடியாது. ஆகவே நம்முடைய நிலைமைகளை, நம்முடைய தேவைகளை நாம் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட ஏறெடுக்க வேண்டும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல்களை ஜெபமா அவரிடத்துல ஏறெடுக்கணும். ஜெபம். ஆகவே வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாம ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, விழித்து ஜெபிங்க, இப்படி கருத்தோடு ஜெபிங்க, இப்படியெல்லாம் ஜெபிங்க என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபிங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுவார். இன்றைக்கு ஜெபம் என்று சொல்லும் பொழுது அத்தனை முக்கியம். அதை இடைவிடாம நம்ம தேவனுக்கு ஏறெடுக்கணும். ஜெபம் தீமைகளுக்கு விலக்கி நம்மை காக்கிறது. ஏன்? மரணத்துக்கே நம்மளை தப்புவிக்கக்கூடிய ஒன்று ஜெபம். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வேதத்திலே மரணக்கட்டு வந்திருந்தது. ஜெபத்தினால அவங்க மரணத்துக்கு தப்பிச்சிட்டாங்க. காலத்துக்கு முன்னே போகாம தேவன் நியமித்த காலத்தை அனுபவித்து சென்றார்கள். மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடியது ஜெபம், தீமைகளுக்கு தப்புவிக்கக்கூடியது ஜெபம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். ஜெபத்தின் ஆவி நமக்கு இருக்கணும். சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபஜீவியம் இந்நாட்களிலே ரொம்ப 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 நமக்கு அது அவசியமாக இருக்குது பாருங்க. ஆகவே ஜெபம் ரொம்ப முக்கியம். வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு நேரிட்ட ஒரு துன்பம். ஏரோது ராஜா காலத்தில் ஏரோது சபையை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். சில பேரை ரொம்பவே அவன் துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்தான். அப்படி யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்துட்டான். இது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது என்று அறிந்து ஏரோது பேதுருவையும் இப்போ சிறையில் வச்சிருக்கான், சிரச்சேதம் பண்ணுவதற்காக. பேதுருவை அடுத்த நாள் காலையில் வெளியே கொண்டுட்டு வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டும். சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. இயேசுவே பேதுருவை கொண்டு வாங்க, பேதுருவை கொண்டு வாங்க, அவன் யாக்கோபை போல பட்டயத்தால் வெட்டப்படக்கூடாது, பேதுருவை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லி சபையார் எல்லாரும் ஜெபித்தார்களாம். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, சபையார் எல்லாரும் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவர்களுடைய ஜெபம் ஒரு ஊக்கமான ஜெபம். பேதுருவை விடுவிச்சிருங்க,
பேதுருவை விடுவித்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்துருங்க என்று பேதுருவுக்கு இந்த மரணக்கட்டு நீங்கி போக வேண்டும், அவன் வெட்டப்படக்கூடாது, கொல்லப்படக்கூடாது என்று கர்த்தரிடத்திலே சபை மக்கள் எல்லாரும் ஊக்கமாக சபையார் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பேதுருவோ சிறையில் அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். இந்த ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பினார் சிறைக்குள்ளே. தேவதூதன் சிறைக்குள் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பின போது அவனுடைய விலங்குகள் எல்லாம் இரும்பு சங்கிலி அருந்து விழுந்தது. உடனே பாதரட்சை எடுத்து போட்டுக்கோ, உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போர்த்திக்கொள், என் கூட என் பின்னை நீ வா என்று தூதன் சொல்ல பேதுரு தூதனோடு போகிறான். முதலாம் காவல் தாண்டி 2ஆம் காவலையும் தாண்டி ஊருக்குள்ளே போகக்கூடிய அந்த பெரிய இரும்பு கதவு கிட்ட போகிறாங்க. அந்த கதவு அப்படியே அவர்களுக்கு திறக்குது. திறந்து ரோட்டுக்கே வந்துட்டாங்க. தேவதூதன் மறைந்து விட்டான். அப்பதான் பேதுருவுக்கு தெளிவே வருது. அப்பதான் யோசிக்கிறான், இவ்வளவு நேரம் ஏதோ கனவு பார்க்குற போல அவனுக்கு இருந்துச்சு. இல்லை, இது உண்மையான ஒரு சம்பவம் என்று அறிந்து ஏரோது கையுக்கும் யூதர்களுடைய சதி திட்டத்துக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று அப்பொழுதுதான் அவன் அறிந்து சந்தோஷப்பட்டு இங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற அதே வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். பாருங்க, சபையாருடைய ஊக்கமான ஜெபம், சபை மக்கள் விசுவாசிகள் கூடி ஊக்கமா ஜெபித்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனை மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. அப்படியானால் ஜெபம் எவ்வளோ வல்லமை, ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை. ஆம் அருமையானவர்களே, இந்நாட்களிலே நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபஜீவியம், கர்த்தரை நன்றாய் ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை புகழ்ந்து போற்றி நாம் அவரிடத்தில் நாம் கிட்டி சேர வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தரிடத்தில் நம்ம ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மரணத்துக்கு தப்புவித்தார். பேதுருடைய மரணம் அவனை விட்டு கடந்து போனது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஜெபம் தீமைக்கு விலக்கி காக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் நம்ம தப்பிச்சு நம்ம வாழ முடியும். ஆகவே ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னும் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது 4 பக்கத்திலையும் சூழ்ந்திருந்தது. 4 பக்கமும் மரணம் தாவீதை கவ்விக்கொண்டு இருந்தது. அந்த வேளையில் அவன் ஜெபித்தான். கர்த்தரை நோக்கி அவன் எப்படி ஜெபித்தான்? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. மரணக்கட்டுகள் தாவீத சுத்தி, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் அவன் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. போதும், பாருங்களேன், 4 பக்கமும் மரணக்கட்டு, மரண கண்ணி, பாதாள கட்டு, துர்ச்சன பிரவாகம், 4 பக்கமும் அவனை மரணம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்தான்? தாவீது செய்த காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். கர்த்தரை நோக்கி கத்தி கதறி உதவிக்கு கர்த்தரை கூப்பிட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். கர்த்தர் கேட்டார். தம்முடைய ஆலயத்திலிருந்து தாவீதுடைய சத்தத்தை
கர்த்தர் கேட்டார். அவனுடைய சத்தம் தேவ சமூகத்திலே எட்டினது. கர்த்தர் சத்தத்தை கேட்டு என்ன செய்தாராம்? 16 பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, கர்த்தர் உயரத்திலிருந்து கை நீட்டி தாவீதை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற அவனை அப்படியே தூக்கி எடுத்தார். சத்துருக்கள் மத்தியிலே அவனை காட்டிலும் பலத்தவர்களுடைய கையுக்கு கர்த்தர் அவனை விடுவித்தார். மரணம் 4 பக்கமும் சூழ்ந்திருந்தது. அவன் செய்த காரியம் ஜெபம். கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அவன் சொல்லுவான், கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியால். ஆம் அருமையானவர்களே, ஜெபம், ஜெபத்தின் ஆவி வேண்டும். சொந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை நமக்கு வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, கருத்தோடு ஜெபிக்க, விழித்து ஜெபிக்க, கர்த்தரோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபஜீவியம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொல்லாங்குகள் நிறைந்த ஒரு பயங்கர உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பொல்லாப்பு உன்னை தொடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். எப்போ? ஜெப வாழ்க்கை நமக்கு இருந்தாதான், ஜெபஜீவியம் நமக்கு இருந்தாதான். ஆகவே ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்தை விட்டுறவே கூடாது. அதுக்கு நம்ம சோர்ந்து போகவே கூடாது. இன்னும் வேதத்தில் பார்த்து கொண்டே போகலாம். எத்தனையோ சம்பவங்கள், சரித்திர சம்பவங்கள் நடந்திருக்குது. மரணக்கட்டுக்கு ஜெபம் தப்புவித்த சம்பவங்கள் அநேகம் இருக்குது. தானியேலை கூட பார்க்கலாம். தானியேலை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் மீது பொறாமை கொண்டு அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு எதிராய் செய்த ஒரு சதி திட்டத்தினால சிங்கக்கபியிலே போடப்பட்டான். வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலை ராஜா உயர்த்தினார். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். ராஜா உயர்த்தினார். ஆகவே மற்ற பிரதானிகளும் அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் பார்த்தாங்க, இவனுடைய உயர்வை அவங்களால தாங்கிக்க முடியல. ஆகவே அவனுக்கு எதிராய் ஒரு சதி திட்டம் தீட்டி அந்த பதவியை பறிக்கணும், ஆளையே முடிக்கணும் என்று தீர்மானித்து, இவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப உண்மையானவன், உத்தமமான ஒரு மனிதன், வேத விஷயத்தில் தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே ராஜாவிடத்தில் இவங்க சொல்கிறாங்க, ராஜாவே 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த ஒரு தேவனையோ வேறு எதையோ வணங்கக்கூடாது என்று ஒரு காரியத்தை சொன்ன ராஜாவுக்கு இந்த சதி திட்டம் அப்போ தெரியாது. அவரும் சம்மதித்து அந்த சட்டம் அமுலாக்கப்பட்டது. ராஜா அந்த சட்டத்துக்கு கையெழுத்திட்டார் என்ற செய்தி எட்டிய பிறகும் தானியேல் அதை குறித்து கவலையே படலை. அவன் வழக்கம் போல தன் மேல் வீட்டு அறையிலே சென்று எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி முழங்கால் படியிட்டு தினந்தோறும் 3 வேளை அவன் வழக்கத்தின்படியே ஜெபித்து வந்தான். இடைவிடாமல் அவன் ஆராதிக்கிற ஒரு மனிதன். அவன் நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவதாசன். இப்போ ராஜாவிடத்தில் கம்ப்ளைண்ட் போகுது. ராஜாவே, உங்களுடைய சட்டத்தை தானியேல் மதிக்கலை, அவனுடைய தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறான், அவனை சிங்கக்கபியில் போடணும். இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது. அவனை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வருவதற்காக தானியேலை சிங்கக்கபியில் போடாமல் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணினான் ராஜா. ஆனால் முடியல.
சிங்கக்கெபியில் போட்டாங்க. அப்பொழுது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி சிங்கக்கெபியில் போட்டாங்க. விடிய விடிய ராஜாவுக்கு தூக்கமே வரல. எப்போ விடியும் போது கெபிக்கிட்ட போகும்போதே தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ஒரு துயர சத்தமாய் அவை கேட்டுக்கொண்டு போறான். கெபிக்குள்ள இருந்து இவர் பதில் கொடுக்கிறார், ஆம் ராஜாவே, நான் குற்றமற்றவன். ஆகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. ஜெபம் மரணக்கட்டை அது உடைச்சுப்படும். தீமைகளுக்கு தப்புவிக்கக்கூடியது, மரணத்துக்கு நம்மை காக்கக்கூடியது ஜெபம். ஜெபத்தின் ஆவி நமக்கு வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபக்குறைவு இருக்குதா? ஜெபிக்க முடியாமல் நம்ம காணப்படுறோமா? கொஞ்ச நேரம் ஜெபிச்ச உடனே போதும் அப்படிங்கிற மனநிலை வந்துருதா? அதிகமான நேரம் கர்த்தரோடு தரித்திருக்க முடியாமல் நம்ம அவஸ்தைப்படுறோமா? இவைகளெல்லாம் துன்பத்துக்கு நமக்கு ஒரு அடையாளம். ஆகவே இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தானியேலை ராஜா வெளியே கொண்டு வந்தார். அவனை பகைத்த சத்துருக்களை கெபியில போட சொன்னார். அவங்க கெபிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சிங்கம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி பட்சித்தது. பாருங்க, தானியேலை தேவன் காப்பாற்றினார். ஜெபம். ராஜா எழுதி வைத்தான். என்னென்ன எழுதி வைத்தான்? 26, 27 வசனங்கள். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ராஜா சொன்னான், எழுதி வைத்தான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக தேசத்து மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கணும் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன், தானியேலுடைய தேவன். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தெய்வம். அவர் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். பாத்தீங்களா? ராஜா எழுதி வைத்தான். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த தேவன் ஒருவரே மெய்யான தெய்வம். அவரை தப்புவிக்கிறவர், அவரை ரட்சிக்கிறவர். அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவர் ஒருவரை வல்லமையுள்ள தெய்வம், மெய்யான தெய்வம் என்று அவன் எழுதி வைத்தான். இப்படியே நிறைய வேதத்தில் பார்த்து கொண்டு போகலாம். எத்தனை தாசர்கள் ஜெபத்தினால தீமைகளுக்கும் தீங்குக்கும் மரண கட்டுகளுக்கும் அவர்கள் தப்பி அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறத வேதத்தில் நம்ம நிறையா பார்க்க முடியும். இன்னும் ஒரு மனிதனை குறித்து பார்த்தால், குடும்பமே அழிய போகுது. அவன் குடும்பமே இனி ஒரு ஜெனரேஷனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணக்கட்டு. ஜெபம் அந்த குடும்பத்தை தூக்கி எடுத்தது. இன்னும் பெரிய காரியத்தை கூட செய்தது ஜெபம். ஆகவே ஜெபம் என்று சொல்லும் போது அது எத்தனை பெரிய காரியங்களை, எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு அனுகூலமாக வாய்க்க பண்ணுகிறது. ஆம், ஜெபம் ரொம்ப முக்கியம். யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபுடைய குடும்பம், அவனுக்கு எதிராக ஏசா 400 பேரோடு வந்து கொண்டு இருக்கிறான். 400 பேரோடு யாக்கோபுக்கு எதிராக ஏசா அவனுடைய சொந்த சகோதரன் வந்து கொண்டு இருக்கிறான்.
அண்ணனும் தம்பியும் சந்திக்க போகிறாங்க. பகை விரோதந்தான் இருந்த போதிலும் அவர்கள் சந்திக்க போகிறார்கள். 400 பேரோட வர்றான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவன் குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும், அப்படி தான் நினைக்க முடியும். ஆகவே யாக்கோபு என்ன செய்தான்? அவன் தன் மனைவி, பிள்ளைகள், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குண்டான எல்லாத்தையும், குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனித்திருந்தான். தனித்திருந்து கர்த்தரோடு போராடுறான், போராட்டி ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை நான் போக விடேன், என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை போக விடேன் என்று விடிய விடிய அவன் கர்த்தரிடத்தில் போராடி கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 பாருங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். பேர் என்ன என்றார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போதும். 29 பார்த்தா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். இவனுடைய சகோதரன் ஏசா 400 பேரோட வரான். உடனே இவன் அதுக்கு முன்னாடியே வெகுமதியெல்லாம் அனுப்புகிறான், அண்ணனை கூல் பண்ணுறதுக்காக, அண்ணனுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கறதுக்காக. அடுத்த நாள் காலையில் அண்ணன் சகோதரர்கள் இருவரும் சந்திக்கிறாங்க. ஏசாவின் மனது மாறிவிட்டது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்த மனசு மாறி போச்சு. எப்படி? வெகுமதினாலையா? இல்லை, ஜெபத்தினால். ஜெபம் மனிதனுடைய மனதை மாற்றி விடுகிறது, மனிதனுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறது, அந்த கொலை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்றி விடுகிறது. அவர்கள் அன்பினாலே தங்கள் இருவரும் முத்தமிட்டு கொண்டார்கள், அணைத்து கொண்டார்கள். பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய குடும்பத்தையே ஜீவனோட காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, நீ உன் பெயர் இனி இஸ்ரவேல் என்று சொன்னார். உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்குது. அந்த ஒருவனுடைய ஜெபத்தினால அவன் குடும்பம் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் பெயரிலேயே ஒரு தேசமே உருவாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சின்ன தேசம் இன்னைக்கு உலகத்தில் காணப்படுது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தனி நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. பிரிட்டன் விலகி போகும்போது அங்க இருக்கிற பலஸ்தீனருக்கும் யூதர்களுக்கும் அந்த தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தாங்க. அப்படி பங்கு போட்டு கொடுக்கும் பொழுது யூதர்களுக்கு 14,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு யூதர்களுக்கு, பலஸ்தீனருக்கு 7,140 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொடுத்திருந்தாங்க. ஆனால் யூதர்கள் என்ன செய்தாங்க? அந்த 14,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அவர்கள் கொடுக்கப்பட்டதெல்லாம் காஞ்சி போன, வறண்டு போன, பாலைவனமான, நீர்ப்பாசனம் இல்லாத, செழிப்பற்ற ஒரு மோசமான இடத்தை தான் பிரிட்டன் கொடுத்தது. ஆனால் இவர்களுக்கு, பலஸ்தீனருக்கு கொடுத்த 7,140 சதுர கிலோமீட்டர் இருக்குதே, அது நீர்ப்பாங்கான இடம், செழிப்பான இடம், நல்ல இடம் பலஸ்தீனர்களுக்கு. யூதர்களுக்கு காய்ந்து போன, வறட்சியான, அது பலனற்ற, அதில் எப்படி ஒரு விளைச்சலை உண்டு பண்ண முடியும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு காணப்பட்ட இடத்தை தான் கொடுத்தாங்க. ஆகிலும் யூதர்கள் உடனடியாக
தனி நாடாய் பிரகடனப்படுத்தி கொண்டாங்க. சுதந்திரம். பலஸ்தீனர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழகான இடத்தை, நல்ல இடத்தை அவர்கள் தனி நாடாய் அவர்கள் அறிவிக்கவில்லை. அதற்கு ஒரு சுதந்திரம் இல்லை, அவங்க தாமதிக்கிறாங்க. இப்படி இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற அந்த வாரத்திலேயே அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அரேபியர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்ரேல் அப்பதான் புதிய நாடா பிறந்திருக்குது. உடனேயே யுத்தம். அப்ப யூதர்கள் சொல்றாங்க பலஸ்தீனர்கிட்ட, நீங்க எங்க கூட நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த யுத்தத்தில் நம்ம எதிர்த்து நிற்போம். அப்புறம் யுத்தம் முடிஞ்ச பிறகு நம்ம சரிசமமாக பங்கு போட்டுக்கலாம், உங்களுக்கு அது நல்ல இடத்தையே கொடுக்குறோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அரேபியர்கள் பலஸ்தீனாவை பார்த்து வெளியே வந்துருங்க, ஒரே நாளையில் யூதர்களை முற்றிலுமாய் நாங்கள் அழித்து முழு தேசத்தையும் உங்களுக்கு தரப்போகிறோம் என்றொன்று அந்த பேச்சை தான் கேட்டாங்க. பலஸ்தீனர் இருந்த இடத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. யுத்தம் நடந்தது. அரேபியர்கள் தோற்றார்கள், யூதர்கள் வென்றார்கள். பலஸ்தீனரையும் சேர்த்து இவங்களுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு போன பலஸ்தீனர் 8 லட்சம் பேர். அன்னைக்கு அகதிகள் ஆனவங்க தான் இன்னும் வரைக்கும் அகதி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தையும் அவங்க இழந்து வாழ வழி இல்லாமல் இன்னும் வரைக்கும் போராட்டமான ஒரு வாழ்க்கையில் பலஸ்தீனர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அரேபியர்களுடைய பேச்சை கேட்டு. ஆனால் அந்த அரேபியர்கள் இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுத்தாங்களா? பலஸ்தீனர்களுக்கு கை கொடுக்குறாங்களா? இல்லை அவங்கள வச்சு யூதர்களை பிரச்சனை பண்ணி வார் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுறாங்களே தவிர பலஸ்தீனர்களுக்கு யாரும் கை கொடுக்குறாப்புல இல்லை. அன்றைக்கு அவர்கள் செய்த தனி நாடாக அறிவிச்சிருக்கலாம், இல்லைன்னா யுத்தத்தில் இவங்களோட சேர்ந்திருக்கலாம். இது 2மே இல்லாதனால இன்று வரை பலஸ்தீனர் அகதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அநேகர் யூதர்களை குறை சொல்லுவாங்க. பலஸ்தீனரதை அவங்க அபகரிச்சிட்டு அவங்கள அகதிகளாக வெளியே அனுப்பிட்டாங்க என்று. அப்படி அல்ல, யூதர்கள் இதில் நிரபராதிகள். இவைகளெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு குடும்பத்தின் தலைவனுடைய ஜெபம், ஒரு குடும்பத்தின் தகப்பனுடைய ஜெபம் அந்த குடும்பத்தையே காப்பாற்றி அந்த பெயரிலேயே ஒரு தேசமே உருவாக்கி, இது ஒரு சரித்திர சம்பவமான ஒரு காரியம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அத்தனை வல்லம் இருக்குது. அது பெரிய காரியங்களை நடப்பிக்கக்கூடியது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். நம்ம இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம தப்பணும். இன்னும் வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி கர்த்தருக்கு முன்னாடி நாம் நிற்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் ஜெபஜீவியம் காணப்படணும். ஜெபத்தின் ஆவி நம்மளுக்கு வேணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இது முடிகிற காரியமா? தானியேல் இடைவிடாமல் ஜெபித்தான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆஃபீஸர், நிறைய அலுவல்கள் உண்டு. ஆகிலும் அவனுடைய சிந்தை எண்ணம் கர்த்தரோடு கூட இருந்தது. எப்பொழுதுமே ஒரு ஜெப சிந்தையோட அவன் கர்த்தரோடு இருந்தான். அதுபோலத்தான் நம்மளும், நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தரோடு கூட இருந்து தான் நம்முடைய காரியங்களை நம்ம நடத்தணும். எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று தான் சொன்னார் ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். போதும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுமாம். ஒரு குடும்ப தலைவன் ஒருவன் இருந்தான். அவன்
எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனா. ஆனால் பொதுவாக குடும்பங்களில் குடும்ப தலைவிக தான் நல்லா ஜெபிப்பாங்க. தலைவர்கள் ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குடும்ப தலைவன். ஆனால் இங்கே பார்க்கிறோம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் கொர்நேலியு. தன் குடும்பத்தாரோடு கூட அவன் உபவாசித்து தான தர்மம் செய்து எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று வேதத்தில் இருக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மனிதன். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். குடும்பத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் குடும்பம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்பமும் கொர்நேலியு குடும்பம் போல இருக்கணும். வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களா? ஆம், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம ஜெபஜீவியம் எப்படி இருக்குது? நம்ம குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், ஆலயத்தில் சென்று நாம் ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்ம ஜெபத்தில் குறைவுபட்டவர்களாக தான் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது குறைவாக தான் இருக்குது. ஆகவே அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஜெப நேரத்தை கூட்டணும். அதிகமான ஸ்தோத்திரங்கள், அதிகமான துதிகள் கர்த்தருக்கு நாம் ஏறெடுத்து கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் எந்த திசையை பார்த்தாலும் தீமைகளும் தீங்குகளும் பொல்லாங்குகளும், இந்த கொள்ளை நோயினால் மரணங்கள், மரண அவஸ்தைகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஜெபம் ஒன்று தான் நம்மளை தாங்கி நடத்தக்கூடியது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் கேட்போம். நல்ல ஜெபிக்கக்கூடிய, உற்சாகமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் ஆவியை ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருளத்தக்கதாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உம்மிடத்திலே ஜெபித்த ஒவ்வொரு தாசர்களையும் நீர் எத்தனையாய் நீர் தூக்கி எடுத்து உயரத்தில் வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே, ஒரு கொடிய நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபஜீவியம் எங்களுக்கு மிக அவசியம் என்பதை நாங்கள் வேத வாக்கியத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் என்பது அது குறைவாய் காணப்படுகிறது. ஜெபத்தின் ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, உற்சாகமாய் ஜெபிக்க, கருத்தோடு ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே கிருபை தாரும் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபத்தினாலே தீமைகளுக்கு நாங்கள் தப்ப முடியும். ஜெபத்தினாலே மரண கட்டுகளை மேற்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வில் கூட எத்தனை எத்தனை பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நோய்களும் நோய்களின் தாக்கமும் ஆண்டவரே பாதித்து கொண்டிருக்கிறதே. எத்தனையோ மக்கள் ஹாஸ்பிட்டலிலே ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களை இழந்து எத்தனை குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறது அப்பா. பெற்றோரை இழந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவர் ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஆண்டவரே. நீர் அனைவருக்கும் கிருபை தாரும். யாவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தருளும். அனைவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உம்முடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் விளங்கட்டும் ஆண்டவரே. ஜெபத்தின் ஆவியை தாங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எங்கள் தேசத்து மக்கள் யாவரையும் ரட்சியும் ஆண்டவரே. உமக்கு மகிமை. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்
தலைவர்களை எல்லாம் ஆண்டவரே, அதிகாரம் படைத்த அனைவரையும் சுகபத்திரமாய் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை ஆண்டவரே. துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.